Hi friends, good morning. In this video, motion of charged particle in a uniform circular motion. Motion of charged particle, uniform circular motion. One charged particle is magnetic field. This motion of particles, how is this motion of particles? Okay. So first, particle enters according to Lorentz force. Lorentz force, this is perpendicular to velocity, this is magnetic field. Force perpendicular to magnetic field, perpendicular to magnetic field, velocity going to velocity. Lorentz force, velocity to velocity, magnetic field, perpendicular to velocity, magnetic field. This is force act. Okay, F is equal to Q B cross P. Okay, this equation is famous equations, common equation. Okay, next, charge moves circular motion due to Lorentz force change in direction. Lorentz force change ஆகுறதுனால அந்த சர்க்குலர் மோஷன்ஸு அது ஃபார்ம் பண்ணுது. Lorentz forceனால சர்க்குலர் மோஷனை ஃபார்ம் பண்ணுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உள்ளே போயிட்டுருக்கு, இது உள்ளே வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, உள்ளே போயிட்டு போது அப்போது எம்யூ ஸ்கொயர், அப்போது சென்டிபிட்டல் ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து பேலன்ஸாக சுற்றிட்டு இருக்கு. mv square by r q cross p moving charge perpendicular to magnetic field. only this their equation only perpendicular மட்டும் போனால் மட்டும்தான் இந்த ஈக்குவேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். perpendicular to magnetic field போனால் மட்டும்தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து b எதிர்க்கலாம், bm by qr, p by momentum, p momentum, p by r, v is equal to qr by b. இதில் வேலசிட்டி கண்டுபிடிக்கலாம். அப்புறம் டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும்னா 2 by r by v, ஆரோட mvயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாங்க p by r bm 2 by f by q சைக்கிள்ட்ரான் பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த டைம் பீரியட் வந்து சைக்கிள்ட்ரான் பீரியட்னு சொல்கிறாங்க. ஒரு பார்ட்டிகளை வந்து இப்போ பம்பார்ட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/t. அப்போது அப்படிங்கிறது தலைக்கிட்டே போட்டோம்னா பிகே பி பை 2πf. அப்போது நாங்குலர் வெலாசிட்டி 2πf 2π பிக்யூ பை m. ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி, கைரோ ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி நாங்குலர் வெலாசிட்டி, சைக்ளோ ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியடு டிபெண்ட் ஒன்லி ஆன் q by m. மட்டும்தான் சார்ந்து இருக்குது, வேறு எதுவுமே சார்ந்து இருக்காது. அதில் ஃபோர்ஸையோ இல்லை வந்துட்டு அந்த ஃப்ரீக்வன்சி சார்ந்து கிடையாது, அதனுடைய சுற்றுற வெலாசிட்டி பொறுத்து கிடையாது. அதோடைய சார்ஜ் அதோடைய மாஸ் மட்டும் தான் இருக்குது. அதனால் நம்ம இப்போ வந்து பப்பனில் போனால் மட்டும்தான் அந்த யூஸ்வல் ஈக்குவல்ஸ் பட் சம் ஆங்கிள்ஸ் வந்து மூவ் ஆகிடுச்சுன்னா அது வெரிக்கல் மோஷனும் ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணி இருக்கும்.